என் மகனை, என் மகளே, சத்துரு உன்னை ஒடுக்குவது இல்லை. பிசாசாகிய சத்துரு, நம்முடைய சத்துருவாகிய பிசாசானவன் நம்மளை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல உங்களை ஒடுக்கி வேதனைப்படுத்தி நெருக்கி கொண்டே இருக்கிறான். அப்போ அவனுடைய ஒடுக்கத்துக்கு மத்தியில, நெருக்கத்துக்கு மத்தியில நீங்கள் காணப்படலாம். ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு உன்னை நெருக்குவதும் இல்லை, நியாயக்கேட்டின் மகன் உன்னை ஒடுக்குவதும் இல்லை. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏன்னா நான் உன் பட்சத்துல இருக்கிறேன்ல. தாவீது பட்சத்துல அன்றைக்கு கர்த்தர் இருந்ததுனால கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது, சத்துருக்களை மேற்கொள்ள முடிந்தது. சத்துருக்கள் எழும்பி அவனை ஒடுக்கி நெருக்க நினைத்தாலும் ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நடத்தி கொண்டே இருந்தார். அதே மாதிரி உங்களை நடத்துவார். நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள், ஒடுக்க நினைக்கிற சத்துருக்கள், அவங்களுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார்.